வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் உப்புருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உப்புருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: அரை மூடி தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் புழுங்கல் அரிசியை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை ஊற்றிட்டு அரிசியையும் கட் பண்ணி வச்சுருக்க அரை மூடி தேங்காவையும் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தோசை மாவு பதத்தில் நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு எண்ணெய், சிறிதளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். உப்புருண்டைக்கு மாவு அரைக்கும் போது முதல்ல மிக்சியில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுலேயே ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியையும் உப்பையும் போட்டுட்டு நல்லா தோசை மாவு பதத்தில் அரைச்சிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் உளுந்து போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது 3 ஸ்பூன் கடலப்பருப்பையும் 2 காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். உப்புருண்டையை பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். உப்புருண்டை நம்மளோட பாரம்பரிய உணவு. பருப்புலாம் போடுறதுனால உப்புருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்துட்ட பிறகு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது சிறிதளவு கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை நான் 3ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது அரைச்சி வச்சுருக்க உப்புருண்டை மாவை ஊற்றிக்கலாம். உப்புருண்டை மாவு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். மாவை ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கோங்க. கைவிடாமல் கிளறிக்கோங்க. இந்த பதத்தில் மாவு அரைக்கிறதுனால உப்புருண்டை சாஃப்டாக வரும். உப்புமா பதத்தில் வர வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. உப்புமா பதம் வந்துட்ட பிறகு மாவை கையில் ஒட்டாமல் இருக்கணும். இட்லி குண்டானில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு 5 நிமிஷம் இட்லி குண்டானை ஆவி கட்டி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே உப்புருண்டை மாவை உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து இட்லி குண்டானை திறந்துட்டு உருண்டை பண்ணி வச்சுருக்க உப்புருண்டையை அடுக்கிக்கலாம். உப்புருண்டைக்கு மாவை அரைக்கும் போதே நம்ம உப்பு போட்டு அரைக்கிறோம். அதனால கடாயில் பருப்பு வறுந்துட்ட பிறகு மாவை ஊற்றுறோம்ல, அப்போது உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா தேவையான அளவு உப்பு போட்டு கிளறிக்கோங்க. உப்புருண்டையை அடிக்கிட்டு இட்லி குண்டான மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்தா நம்மளோட பாரம்பரிய உப்புருண்டை தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மா வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.